பிரித்தானியாவில் ஓய்வூதியம் பெறுவோருக்கு வழங்கப்படும் குளிர்கால வாழ்க்கை செலவு ஊக்கத்தொகை கொடுப்பனவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் தெரிவித்துள்ளார். ஆண்டு வருமானம் 35,000 பவுண்டுக்கு மேல் உள்ள ஓய்வூதியதாரர்களுக்கு குளிர்கால வாழ்க்கை செலவு ஊக்கத்தொகை கிடைக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான குளிர்கால எரிபொருள் கொடுப்பனவுகளை பெறுவதற்கான விதிகளை பிரித்தானிய வேலை மற்றும் ஓய்வூதிய திணைக்களம் வெளியிட்டுள்ளது. குளிர்காலங்களில் வீடுகளை வெப்பமாக வைத்திருப்பதற்கு உதவும் வகையில் 65 வயதுக்கு மேற்பட்ட தகுதியுள்ள நபர்களுக்கு இந்த நிதியுதவி வழங்கப்படுகின்றது. தகுதியுள்ளவர்களுக்கு அவர்களின் வயதை பொறுத்து 200 பவுண்ட் அல்லது 300 பவுண்ட் ஒவ்வொரு ஆண்டு நவம்பர் மாதம் மற்றும் டிசம்பர் மாதங்களில் வழங்கப்படும். ஆண்டு வருமானம் 35,000 பவுண்டுக்கு மேல் உள்ள ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்பட மாட்டாது என நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் உறுதிப்படுத்தியுள்ளார். ஒரு குழப்பமான நடைமுறையின் கீழ் ஆரம்பத்தில் அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த பணம் அனுப்பப்படும். பின்னர் தகுதியற்றவர்களிடமிருந்து, அதாவது 35,000 பவுண்டுக்கு மேல் வருமானம் உள்ளவர்களிடமிருந்து HMRC அந்த பணத்தை மீண்டும் வசூலிக்கும். முன்னதாக இது அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் பொதுவாக வழங்கப்பட்டது. ஆனால் வசதி படைத்த ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த மேலதிக ஊக்கத்தொகை தேவையில்லை என்று கூறி தொழிற்கட்சி அரசாங்கம் இதை குறைத்துள்ளது. இந்த புதிய நடைமுறை காரணமாக கடந்த ஆண்டு இக்கொடுப்பனவை பெற்றவர்கள் இந்த ஆண்டு தங்கள் வருமானம் 35,000 பவுண்டை தாண்டியிருந்தால் பணத்தை திருப்பி செலுத்த வேண்டியிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது.